ஒரு வீடியோவை கட் பண்ணி மியூசிக் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி அதை செம சூப்பரான வீடியோவை மாற்றுற ஒரு இடத்துடைய பேர் தான் டைம் லைன். ஆமாங்க, ப்ரீமியர் ப்ரோவில் இருக்கிற இந்த டைம் லைன் பேனலில் தான் உங்களுடைய அதிகமான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டைம் லைனை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எடிட்டிங் ரொம்பவே ஸ்மூத்தாக மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி அந்த டைம் லைனில் லேர்ன் பண்ணணும்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஹே சாம்ஸ், வெல்கம் பேக் டு ஏபிஎன் ஸ்டுடியோஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ் ப்ரீமியர் ப்ரோ எடிஷன். ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பர் மெகா சீரிஸை பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுதான் கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸை கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வரிசையில் தான் நம்ம முதல்ல இப்போ ப்ரீமியர் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சீரிஸை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அண்ட் இதில் இருக்கிற டாஸ்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க ஐ கார்டு ஆர் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும். உடனே போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த சீரிஸை நீங்கள் தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சாம்ஸ், நீங்கள் உங்களுடைய ப்ரீமியர் ப்ரோக்குள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண உடனே உங்களுடைய டைம் லைனை ஆக்சஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ சீக்வன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கமாண்ட் என் மேக்கில், அதே விண்டோஸில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இல்லை ஷார்ட்கட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஃபைல்குள்ளே வந்துட்டு நியூக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கீழே வந்துட்டிங்கன்னா நியூ ஐட்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த சீக்வன்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேனல் வந்துடும். ஸோ இந்த பேனலில் மேலே நீங்கள் உங்களுக்கான ரெசல்யூஷன் எது தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. மேபி நம்ம வந்து டைம் லைன்னே சொல்லி கொடுத்துடலாம். டைம் லைன் சொல்லிவிட்டு அதை நான் ஓகே ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டைம் லைன் கிடச்சிருச்சு. டைம் லைனை பற்றி நம்ம டீட்டெயிலாக டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டைம் லைனை பற்றி ஒரு தியரியாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, டைம் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய வீடியோவை கண்ட்ரோல் பண்ணுறது, அதாவது ஒரு கிளிப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஸ்டோரியை பில்ட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இந்த டைம் லைனில் தான் நடக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பேனல். இப்போ தெளிவாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ முதல் விஷயம், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாகவே ஒரு லேயர் பேஸ்ட் எடிட்டிங். கரெக்டாக? ஸோ லேயர் பேஸ்ட் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் அண்ட் மேலே அதுக்கு மேலே டாப் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி மேலே போகும்போது டாப் லேயர் என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு விசிபிள் ஆகும் நம்மளுடைய ப்ரோக்ராம் மானிட்டரில். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் லைவாக உங்களுக்கு காமிக்கவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போது இங்கே டைம்லைனில் இருக்கிற சின்ன விஷயங்களை பற்றி, அதாவது நம்ம இப்போ ப்ரோக்ராம் சோர்ஸ் மானிட்டர்லாம் ஒன்றா பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே இருக்கிற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புது சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண நம்மளுடைய க்ரோம் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டேப் கிரியேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி கிரியேட் பண்ண ஒரு சீக்வன்ஸ் அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண சீக்வன்ஸ். ஸோ ஒரு சீக்வன்ஸும் தனித்தனி டேபாக வந்துடும். அண்ட் அங்கே இருக்கிற ஃபைல்ஸை நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறது அது எல்லாமே தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் அதோடைய ஃப்ளோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸான சீக்வன்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே போய்க்கலாம். இல்லை எனக்கு இந்த சீக்வன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் போய் டபுள் டேப் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் சீக்வன்ஸஸை டைம் லைனில் ஆக்சஸ் பண்ணணும். அண்ட் அடுத்ததான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல அந்த டைம் லைனுடைய நேம் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் என்ன சீக்வன்ஸ் கொடுத்துறீங்களோ அந்த சீக்வன்ஸோட நேம் இங்கே இருக்கும். அண்ட் இந்த 3 லைன்ஸ் வந்து பொதுவாக எல்லா பேனலுமே இருக்கிறதா. ஸோ அதில் சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து, அதாவது செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது அது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளேயருடைய பொசிஷனை குறிக்கிற ஒரு டைம் கோடு தான். ஸோ இது நீங்கள் இப்படி மூவ் பண்ணும்போது அது எந்த இடத்துல இருக்குது, அது இதுதான் ப்ளே ஹெட்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சில ஐகான்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். அண்ட் அதுக்கப்புறமா இங்கே சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் ரூலர் தான். அதாவது என்ன டைம் டியூரேஷன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்க முடியும். இதை வச்சு ஜஸ்ட் உங்களுடைய ஐடியாவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியர் ப்ரோ லேயர் பேஸ். ஸோ அந்த லேயரை வந்துட்டு ஒரு ட்ராக்கில் நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த V1 A1 அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சான்ஸ் இங்கே V1 V2 V3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A1 A2 A3 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த V1 அப்படின்னா வீடியோ லேயர்ஸ், அதை வீடியோ ட்ராக்ஸை குறிக்கிறது. அண்ட் A1 அப்படின்றது வந்து ஆடியோ ட்ராக்ஸை வந்து குறிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ப்ரீமியர் ப்ரோ வந்து லேயர் பேஸ். ஸோ அதனால் இங்கே நீங்கள் ஒன்றா ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணும்போது டாப்பில் இருக்கிற லேயர் வந்து நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நமக்கு டாப்பில் தெரியும். பட் ஆடியோ லேயரில் வந்து அந்த ஹைராக்கி வந்து கிடையாது. லைக் நீங்கள் மேலே வச்சா நல்லா கேட்கும், கீழே வச்சா கம்மியாக கேட்கும், அந்த மாதிரி கிடையாது. அது நம்ம வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான். பட் ஆடியோ லேயரில் மட்டும், ஆடியோ ட்ராக்ஸில் மட்டும் அந்த ப்ரையாரிட்டி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இந்த V1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன அப்படின்னா சோர்ஸ் பேட்சிங் ஃபார் இன்சர்ட்ஸ் அண்ட் ஓவர் ரைட். இந்த இன்சர்ட்ஸ் அண்ட் ஓவர் ரைட் வந்து நம்ம சோர்ஸ் பேனலில் பார்த்தோம். லைக் நம்ம மார்க்கின் லைக் இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அது பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் ஆகும், ஓவர் ரைட் ஆகும். ஸோ அந்த இன்சர்ட் ஆகிறதும் ஓவர் ரைட் ஆகிறதும் எந்த ட்ராக்ல ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜிங் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஓவர் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எந்த லேயரில் V1ல இன்சர்ட் ஆகணுமா இல்லை V2ல இன்சர்ட் ஆகணுமா அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் இது வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் திருப்பி இங்கே ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஹைட் ஆயிரும். திருப்பி நீங்கள் இங்கே மேலே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா V2ல அது வந்து எனேபிள் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் இன்சர்ட் ஆர் ஓவர் ரைட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து V2 ட்ராக்ல வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வந்து நீங்கள் வச்சுக்க முடியும். அண்ட் அடுத்ததாக பக்கத்தில் இருக்கிறது வந்து லாக் சிம்பிள். ஜஸ்ட் அந்த மொத்த ட்ராக்கையுமே உங்களால் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ யாராலையும் அதை வந்து எதுவும் லைக் ஆக்சிடென்டலாக மூவ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த V1 இது வந்து ஏன் ஹைலைட்டடாக இருக்குது, V2லாம் ஹைலைட்டடாக இல்லையே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா டாகல் த ட்ராக் டார்கெட்டிங் ஃபார் திஸ் ட்ராக். அதாவது என்ன அப்படின்னா இப்போது நீங்கள் சில ஷார்ட்கட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்போது ஜஸ்ட் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை நீங்கள் பண்ணும்போது என்னென்ன லேயர் வந்துட்டு அது டார்கெட் பண்ணணும், எந்த லேயரை அது வந்து டார்கெட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நான் இங்கே வந்து பண்ணேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணாமலே ஜஸ்ட் இந்த V1 லேயரை மட்டும் அது வந்து டார்கெட் பண்ணும். மேலே மேபி ஏதாவது இப்போ வேறு ஒரு இமேஜ் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த இமேஜை வந்துட்டு அது வந்து டார்கெட் பண்ணாது, ஜஸ்ட் இந்த ஒரு லேயரை மட்டும் டார்கெட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன லேயரை டார்கெட் பண்ணணும், எந்த லேயரை அது வந்து டார்கெட் பண்ண வேண்டாம் அப்படின்றது, அதாவது நீங்கள் கொடுக்குற ஆக்ஷன்ஸை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் சேம் நம்ம இங்கே பண்ண மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அதை அன்செக் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணுமோ லைக் கம்ப்ளீட்டாக மொத்த இதையுமே நீங்கள் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் இருக்கிற விஷயம். சேம் அதே மாதிரி இது என்ன அப்படின்னா டாகல் சிங்க் லாக் அப்படின்னா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம நேற்று வந்து எக்ஸ்ட்ராக்டில் பார்த்தோம். ஸோ அதை நம்ம லைக் பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேப் டெலீட் பண்ணிவிட்டு அந்த கேப்பையும் எடுத்துகிட்டு அது வந்து சேர்த்துரும். ஸோ அந்த மாதிரி மூவ் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மூவ் பண்ணும்போது என்னென்ன லேயர்ஸை என்னென்ன ட்ராக்கை வந்துட்டு அது சிங்கில் வச்சுக்கணும், எதை வந்து சிங்கில் வந்து வச்சுக்க வேண்டாம், அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா இருக்கிறது இந்த லாக் சிம்பிள் லைக் ஹைட் பண்ணிக்கிறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லைனா ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்காக இருக்குது, பேசிக்கான ஒன்று. அண்ட் இது நீங்கள் இங்கே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாத்தையுமே அட் த சேம் டைம் டாகல் பண்ணுறதுக்கு, மூவ் பண்ணுறதுக்கு, டவுன் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வீடியோ ட்ராக்ல இருக்கிற விஷயங்கள். சேம் அதே மாதிரி ஆடியோ ட்ராக் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாக் சிம்பிள் அண்ட் வந்து இங்கேயும் டாகல் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் சிங்க் லாக் பண்ணுறதுக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். என்ன அப்படின்னா இது வந்து மியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை மியூட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இங்கே நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஆடியோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து இந்த ஆடியோஸ் வச்சுக்கிறேன் சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு புரிகிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ 2 லேயர் ஆடியோ இருக்குது. ஸோ இதை நான் மியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற லேயர் மட்டும் மியூட் ஆயிரும், எதுவுமே சவுண்டு கேட்காது. ஆனால் கீழே இருக்கிற லேயர் மட்டும் நான் ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ ஏதாவது மியூசிக் எதாவது நீங்கள் செக் பண்ணணும், வாய்ஸை செக் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ பிளெண்டி ஆஃப் நிறைய லைக் ட்ராக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, அந்த டைமில் ஒரே ஒரு லேயரை மட்டும், அதாவது ஒரே ஒரு ட்ராக்கை மட்டும் நான் வந்து கேட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த சோலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு மியூட் ஆயிரும். அந்த ஒரு லேயர் மட்டும், அதை ஒரு ட்ராக் மட்டும் உங்களுக்கு வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டுக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங். ஆமாம், நீங்கள் ப்ரீமியர் போலியே வாய்ஸ் ஓவரும் ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே கவுண்ட் ஒன் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் அப்படியே வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். திருப்பி இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பக்காவாக வாய்ஸ் ஓவர் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லைக் சின்ன சின்ன வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் ஏதாவது டக்கு அவசரத்துக்கு பண்ணணும்னாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஆடியோ அண்ட் வீடியோ ட்ராக்குக்கு இருக்கிற விஷயங்கள். அண்ட் ஒருவேளை இப்போ வந்து ப்ரோ நான் எக்ஸ்ட்ராவாக ட்ராக்ஸ் ஆட் பண்ண முடியுமா, அதுக்கு நான் எங்கே போய் ஆட் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்படி லைக் என்ன சொல்கிறது, வீடியோ வந்து மேலே எடுத்துகிட்டு போனீங்க, இல்லை மேலே ஒரு புது வீடியோ லேயரை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது ட்ராக் வந்து இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா V5 வரைக்கும் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் அதுக்கு ஷார்ட்கட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ட்ராக் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேவா. அதே மாதிரி தான் ஆடியோக்கும். ஸோ இதுதான் இந்த டைம் லைனோடைய சின்ன விஷயங்கள். ஸோ இதில் இப்போது இந்த டைம் லைனை நேவிகேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டைம் லைனில் முக்கியமாக நம்ம பண்ணுற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது. ஸோ அதுக்காக இங்கே உங்களுக்கு கீழே சின்னது பார் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஜூம் இன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் அப்படியே வந்துட்டு மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் இதை வந்து சின்னது பெருசு பண்ணுறதுக்காக ஜஸ்ட் இங்கே இருக்கிற இந்த பட்டன்ஸை, இந்த லைக் பேனலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சின்னது பண்ணுறது பெருசு பண்ணுறதுன்னு பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆடியோவுக்குமே நீங்கள் தனியாக இங்கே வந்து மாற்றிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ ஆடியோவில் ஒர்க் பண்ணுறீங்க, வீடியோ டைம் லைன் வந்து எனக்கு இப்போ அவ்வளோ பெருசாக வேண்டாம் அப்படின்னா
ஜஸ்ட் உங்கள் கர்சரை இங்கே சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைக் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணி அப்படியே மேலே தூக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு இங்கே பக்காவாக லைக் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆடியோ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கீழே இறக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ லேயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்னா தெரியும். ஸோ எது உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது உங்கள் லைக் ஸ்பேஸை வந்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எப்படினாலும் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும். இப்போது நம்ம இங்கே மேலே கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவங்களை பற்றியும் நம்ம லைட்டாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் என்னன்னா இன்சர்ட் அண்ட் ஓவர்ரைட் சீக்வன்ஸ் அஸ் நெஸ்டட் ஆர் இண்டிவிஜுவல் கிளிப்ஸ். இப்போ ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும்னா நம்ம இங்கே மல்டிபிள் சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம் ப்ரீமியர் ப்ரோ பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது சீக்வன்ஸை வந்துட்டு திருப்பி நீங்கள் வந்து டைம்லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். இப்போது நான் இங்கே வந்து சீக்வன்ஸ் 5 and 4 வந்து நிறைய கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சீக்வன்ஸ் 5 நான் வந்து இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக்கை மட்டும்தான் அது யூஸ் பண்ணணும். ஆனால் அதே நான் சீக்வன்ஸ் 5குள்ளே போனேன் அப்படின்னா எனக்கு இங்கே மல்டிபிள் இமேஜஸ் அண்ட் வந்து வீடியோ ஆடியோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே விஷயமா வந்துருச்சு, பட் எல்லா இமேஜஸுமே எனக்கு இங்கே வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஒரே ஒரு இப்போ எப்படி சொல்கிறது குரூப் ஆன மாதிரி வந்துடும். ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னா எனக்கு இங்கே எப்படி உள்ளே இருக்குதோ, உள்ளே எப்படி தனித்தனி லேயர்ஸாக இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கு வேணும், ஒரிஜினலாக இண்டிவிஜுவல் ஃபைல்ஸாக எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் அன்செக் பண்ணிவிட்டு கர்சரை லைக் ப்ளே ஹெட்டை மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த சீக்வன்ஸ் 5 திருப்பி நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் எனக்கு உள்ளே இருக்கிற மாதிரி தனித்தனி கிளிப்ஸாக தனித்தனி அந்த ஆடியோ வீடியோவும் எனக்கு செப்பரேட்டாக கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒருவேளை இந்த மாதிரி செப்பரேட்டடாக நான் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்செக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோடைய யூஸ் கேஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னாப் ஆப்ஷன் தான். இது என்ன அப்படின்னா இப்போ நான் இப்படி மூவ் பண்ணுறேன்னு வைங்களேன், டக்குன்னு போய் இங்கே பக்கத்தில் ஸ்னாப் ஆகிக்கும். ஸோ சைட்லேயுமே உங்களுக்கு பக்காவாக ஸ்னாப் ஆகிடும். அதே இதை நான் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா நான் இங்கே எடுத்துகிட்டு வந்தனாலே வைங்களேன் எனக்கு அந்த ஸ்னாப் ஆப்ஷன்லாம் இருக்காது. ஜஸ்ட் எங்கேயாவது போயிடும், நான் தெரியாமல் அதுக்கு மேலே ஓவர் ரைட் கூட பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே இந்த ஸ்னாப் ஆப்ஷன் எனேபிளாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே லிங்க்டு செலெக்ஷன் அப்படின்ட்டு இருக்குது. இது என்ன அப்படின்னா இப்போது ஆடியோ வீடியோவை சேர்த்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ட்ராக்கில் இருக்கிற அந்த லேயரை அந்த எலமெண்ட்டை கிளிப்பை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது ஆடியோவும் வீடியோ சேர்ந்த மாதிரி செலக்ட் ஆகும். அதே இதை வந்து நான் திருப்பி லைக் அன்செக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது வீடியோவை தனியாக ஆடியோவை தனியாக என்னால் செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம், லைக் வீடியோவில் தூக்கிட்டு எங்கேயா கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு செப்பரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான், அதாவது அது ரெண்டு லிங்க்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செலெக்ஷனுக்கு ஈஸியாக அதை தனித்தனியாக செலக்ட் பண்ணி எங்கேனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் அதில் இருக்கிற ஆப்ஷன். அதுக்கடுத்து இருக்க பார்த்தீங்கன்னா மார்க். ஸோ இந்த மார்க்கர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு வீடியோவில் மார்க் இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணி அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கோ இல்லைனா இது வரைக்கும் நான் எடிட் பண்ணியிருக்கேன் இல்லைனா இதிலேருந்து இந்த விஷயத்தை வந்து நான் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயத்தை நீங்கள் மார்க் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மார்க்கர் செட் ஆகும். இதை நீங்கள் நல்லா கஸ்டமைசேஷன்லாம் பண்ணலாம். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் அந்த மார்க்கரை செட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஒருவேளை இந்த மார்க்கர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கிளியர் மார்க்கர்ஸ்ன்னு இருக்கும் ஆர் கிளியர் செலக்டட் மார்க்கர். ஸோ அது ஒரு மார்க்கராக இல்லைனா எல்லாத்தையும் லைக் ரிமூவ் பண்ணுமான்னு பார்த்துட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். ஓகேங்களா. அதுதான் இதில் இருக்கிற விஷயம். அண்ட் இங்கே வந்து டைம்லைன் டிஸ்பிளே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த ஆடியோட வேவ் ஃபார்ம் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வேவ் ஃபார்ம் தெரியாமல் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வேணும், ஒருவேளை உங்களுடைய லைக் ப்ரீமியரில் காமிக்கல அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஷோ ஆடியோ வேவ் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸ் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல லைக் ஒரு விஷயத்தையும். ஸோ ஒருவேளை நீங்கள் ரொம்ப ஜூம் அவுட் பண்ணிட்டீங்க, திருப்பி உங்களுக்கு ரீசெட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு மினிமைஸ் ஆல் ட்ராக்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்போ எல்லாமே சின்னதாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும். அதே இது உங்களுக்கு ஒரு வேளை பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே போயிட்டு எக்ஸ்பேண்ட் ஆல் ட்ராக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு எல்லாமே நார்மலாக எப்படி டிஃபால்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரியான இது ஒரு இதில் வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா சிசின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்னன்னா ப்ரீமியர் ப்ரோவில் உங்களால் கேப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த கேப்ஷன்ஸுக்கு தனியாக அந்த லேயர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது ஒரு தனி ட்ராக்ல அது வந்து வரும். ஸோ அதுக்காக இருக்கிற ஒரு பட்டன் தான். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கும்போது அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ சாம்ஸ் இதுதான் இந்த டைம்லைனில் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டைம்லைனை நீட்டாக நீங்கள் வைக்கிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் ப்ரோ, எதுக்கு ப்ரோ ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ ட்ராக்ஸ் அப்படின்லாம்
அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். V1ல் இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிளிப் வைக்கலாம். V2ல் பார்த்தீங்கன்னா ஒரு பீரோலுடைய வரிசையாக கிளிப்ஸ், அதை பீரோல் எல்லாமே V2ல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் V3ல் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த கம்ப்ளீட் ட்ராக்லேயுமே எல்லா டெக்ஸ்ட்டுமே அதில் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா, ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படின்லாம் பார்க்கலாம். பட் இதுதான் அதில் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறமா ஆடியோலையுமே அப்படி தான். லைக் A1ல் நீங்கள் வாய்ஸ் ஓவர் வச்சுக்கலாம், A2ல் SFX வச்சுக்கலாம், அப்புறம் A3ல் மியூசிக் வச்சுக்கலாம். எப்படி உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஸோ சாம்ஸ் இதுதான் அந்த டைம் லைன், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் செஷனுக்காக இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்த்த இம்போர்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் பேனல் அண்ட் வந்து ப்ரோக்ராம் மானிட்டர், சோர்ஸ் மானிட்டர், டைம் லைன். ஸோ இந்த மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அண்ட் இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எப்படி பண்ணணும் அண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளுடைய டாஸ்க் கைட் வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த வாரத்துக்கான டாஸ்க் என்ன அப்படின்னா 2 வீடியோ கிளிப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனி வீடியோ கிளிப்ஸ், ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்மளுடைய லைக் ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட் பேனலில் நீங்கள் இம்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் மியூசிக் ஒரு மியூசிக் அண்ட் 3 இமேஜஸ். ஸோ நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடும். ஸோ 2 வீடியோ, ஒரு ஆடியோ அண்ட் 3 இமேஜஸ். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நீங்கள் லைக் ப்ராஜெக்ட் பேனலில் இம்போர்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு புதிய சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம அதை பார்த்தோம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ ஒரு சிம்பிளான சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது 3 இமேஜஸையும் ஆடியோவையும் நீங்கள் ப்ராப்பராக அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி டைம் லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. பட் அந்த வீடியோவை நீங்கள் சோர்ஸ் மானிட்டர் வழியாக எடுத்துகிட்டு வந்து அங்கேருந்து நீங்கள் இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணி அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரோக்ராம் மானிட்டரில் அதை வந்து வியூ பண்ணுறதோ, அதுக்கப்புறமா நம்ம இப்போ டைம் லைனில் பார்த்த இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறது அண்ட் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் ஆடியோ வைக்கணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வச்சாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் லைக் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்குறதுக்காக தான். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு அதை நீட்டாக க்ளீனாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ரிவ்யூஸை கண்டிப்பாக அந்தந்த வீடியோஸோடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுற. ஒருவேளை அந்த உங்களுடைய வீடியோஸ் மிஸ் ஆகிடுச்சு, நான் வந்து ரிவ்யூ கொடுக்கல, ஒரு 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், வரல அப்படின்னா உடனே உங்களுடைய வீடியோஸை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதை நான் உடனே செக் பண்ணி உங்களுக்கான ரிவ்யூஸை கொடுத்துறேன். ஏன்னா சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுதான் டாஸ்க். மறக்காமல் டாஸ்க்கை முடிச்சிருங்க. ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ இந்த டைம்லைன் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் டைம்லைனில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, சின்ன சின்ன ஆப்ஷன்லேருந்து பெரிய ஆப்ஷன் வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே பார்த்துட்டோம். அண்ட் மிச்சம் மேபி இன்னும் இதை பற்றி சொல்லலையே அதை பற்றி சொல்லலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம போக போக அந்த ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ண உங்களுக்கே அந்த விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்படி ஃப்ளோலையே லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அது உங்களுக்கு இன்னுமே நல்ல ஞாபகம் கொடுக்கும். ஸோ இப்போ சொன்ன விஷயங்களை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய CLS ஷோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கோஎடிட்டர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோஸை அண்ட் சீரீஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு டாஸ்க்கையும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதுதான் உங்களை ஈஸியாக லேர்ன் பண்ணி நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துக்கு கொண்டு போக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எஸ், அடுத்த பதிவு பேசுவோம். அதுவரை உங்கள் AB.